ஏய் எனக்கு ஒன்று வேணாம், ஒரு வேலையில திங்கிறது சோத்த வந்து உனக்கு தெரியாதா? வேண்டா யாரை பார்த்து திங்கிறது மட்டும்தான் வேலைன்னு நினைக்கிறேன். வேற என்ன உனக்கு வேலை இருக்கு? மூடிட்டு ஒழுங்கா சொல்லு. என்ன பண்ண போறேன்? ஒரு புள்ள எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. நீங்க பிசினஸ்ல பார்ட்னரா சேர்ந்தீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு. நான் அந்த பிசினஸ்ல பார்ட்னர் ஆகி உன்னை விட பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன். அதாவது சவுத் இந்தியன் நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆக போறேன். அது என்ன சவுத் இந்தியன்ல? நார்த் இந்தியன்ல அம்பானி, அதானி அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவரோட காம்படிஷன் வந்து இருக்க முடியாது. சவுத் இந்தியன் அளவுக்கு வேணா ஆகலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ காம்படிஷன் இப்போ கம்மி. அப்ப என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பாரு, இது வந்து இவங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்களாம். சரி பாரு, இந்த கம்பெனியில நம்ம வந்து ப்ரொமோஷன், அதாவது பார்ட்னர் ஆகிட்டு இவங்க பிராண்ட்ஸை வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்றோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பாப்புலாரிட்டிக்காக வந்துட்டு இவங்க நம்ம கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இது பண்ணி என்னன்னு சொல்லவா? அதாவது அவங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதை வந்து கூகுள் மேப் இருக்குல்ல, அதில் போயிட்டு ரிவ்யூ கொடுக்கணும். அதை கமெண்ட் பண்ணி சூப்பர் கமெண்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினோம்னா அதுக்கு 200 ரூபா 210 ரூபா தருவாங்க. கரெக்டா? ஆமா, நம்ம இப்படி கரெக்டாக சொல்கிறேன். அப்படியே இங்கே வா. இங்கே என்ன வந்திருக்கு பாரு, அப்படியே உனக்கு வந்துருக்குல்ல, அதே அது அப்படியே இருக்காங்க வந்திருக்கு. அப்படியே காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அதாவது வந்து ஃபுல்லாக ஃபேக்குடா அது ஒர்க்கு. ஏன்னா எவனா ஒரு 2000 ஒரு நாள் தருவானா? சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேம் சொல்லிருக்கான் தெரியுமா? ரீசெண்டாக நிறைய ஸ்கேம் நடக்குது. முடியல சரி மாப்பிள்ளை, இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுடா. ஓகே, இப்போ இந்த அதாவது எனக்கு வந்து மெசேஜ் வச்சு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நம்ம ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அதில் வந்து கூகுள் மேப்பில் போய் ரிவ்யூ கொடுக்கணும், 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறது அவங்களோட டாஸ்க். கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பினோம்னா நமக்கு வந்து 120 ரூபா ஒரு டாஸ்க்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாஸ்க் வரை, 20 25 டாஸ்க் வரை தருவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு சாரிடம் நீங்கள் 2000 ரூபாயிலேருந்து 5000 வரை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டாஸ்க் வந்து இந்த இது முடிச்சிங்கன்னா அது மாதிரி வரும், உங்களுக்கு போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகேவா? ஆனால் இந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தியா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோ டாஸ்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த டெமோ டாஸ்க் எதுக்காகனா ஃபர்ஸ்ட் உனக்கு நம்பணும். இப்போ நீ என்ன பண்ணணும், இப்போ ஏதோ ஒரு கம்பெனி பார்ட் டைம் ஜாப் போனால் உனக்கு தெரியாதுல்ல, போய் ஒரு மாதம் வேலை செஞ்சாதான் உனக்கு வந்து நம்புவேன் அந்த ஒர்க் ஓகேவா இதுதான் தெரியும். இப்போ உனக்கு டெமோ டாஸ்க் கொடுத்துட்டு ஒரு ஹோட்டலோட இதை உனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் போய் அதோட ரிவ்யூ கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க சொல்லுங்கள். நீ ரிவ்யூக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். உங்களோட டேட்டா அந்த அவங்க பேர் அக்கௌண்ட் எல்லாம் கொடுங்க, டீட்டெயில் வாங்கிட்டு உன்ட்டு ஒரு 200 ரூபாய் சென்ட் பண்ணுவாங்க. உனக்கு அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 200 ரூபாய் ஃபஸ்ட் உனக்கு வருது. ஓகேவா? அதிகமாக இல்லை, ஃபஸ்ட்டு ஒரே டாஸ்க் ஃபஸ்ட்டு 210 ரூபா எனக்கு வருது. என்ன பண்ணுவேன்? இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம். ஓகே, இதே தான் எல்லாரோட மைண்ட் செட். எல்லாரோட மைண்ட் செட் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம டாஸ்க் ஈஸியாக தானே இருக்கு, அப்போ நம்ம இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே தோணும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஓகேவா? அந்த மாதிரி நினைச்சுதான் நிறைய பேர் வந்து இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் உனக்கு வந்து சும்மா 200 ரூபாய் 210 ரூபா அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஒரு 4வது நாள் 5வது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரி டாஸ்க்னா உனக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மணி பேக் ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 30% இன்ட்ரெஸ்ட் வந்து 1300 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிம்பாங்க. ஓகேவா? நீ ஃபஸ்ட் என்ன அதுக்கு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் அதுக்கு வந்து இதில் பண்ணுறதில்ல, அது வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் மாதிரி இருக்கும். உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெலிகிராம் லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை வச்சு நீ ஓப்பன் பண்ணினா அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் பேசுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன எப்படி என்னன்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. அதை பாருங்க, அதை வந்து இன்னும் ஏர்ன் பண்ணலாம் அதிகமாக அப்படின்னு. அப்புறம் உங்கள் மைண்ட் செட் இருக்கும், ஓகே இது நம்ம கரெக்டாக தான் இருக்குது, இந்த இது நமக்கு 200 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க 300 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற என்ன சொல்லுவேன். ஓகே கரெக்டாக இருக்குன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ண அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கீம் நிறையா இருக்குது. 1000 ரூபா கட்டுறது, 2000 ரூபா கட்டுறது, 5000 ரூபா கட்டுறது. நீங்கள் எந்த ஸ்கீம் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் டபுளாக வரும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லலாம். நீ ஒரு 1000 ரூபா கட்டினா 1300 ரூபா வரும், 30% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நீ 1000 ரூபா கட்டுற 1000 ரூபா கட்டினா என்ன பண்ணுவாங்க, 1300 ரூபா. அதுனா உன் அக்கௌண்ட்டுக்கு வராது, அது தனியாக ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. உனக்கு உன ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஓப்பன் பண்ணினா உன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீ கட்டியிருந்தீங்கன்னா அதில் பார்த்து ஆட்டோமேட்டிக் 1300 ரூபான்னு வந்துருக்கும். ஆனால் அவங்களால வித்ட்ரா அப்போதைக்கு பண்ண முடியாது. அவங்க டாஸ்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீ வேறு டாஸ்க் சரியா அதுக்கான அமௌண்ட் வரும். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் இன்னொரு டாஸ்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஓகே மணி பேக் டாஸ்க் உங்களுக்கு வந்திருக்கேன் ரெகுலராக பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 அந்த மாதிரி இருக்கும். அந்த இதில் போயிட்டு அதில் 5000 ரூபா கட்டணும். ஓகே 5000 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து அதே 30% வரும் உங்களுக்கு அப்படிமா அதே மாதிரி வரும். ஓகேவா நீ என்ன பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். இது போக போக வந்து அந்த 1000 ரூபா 5000 அப்படிங்கிற ஒரு 40,000 வரையும் நீ போயிடுவேன். ஓகேவா அது 40,000 போய் வித்ட்ரா பண்ணலாங்கும் போது இதில் உங்களுக்கு டெக்னிக்கல் எரர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் கொஞ்சம் கட்டினா உங்களுக்கு ஃப்ரீ பண்ண முடியும். அது வந்து லாக்கில் இருக்குது, அக்கௌண்ட் லாக்கில் இருக்குது, அமௌண்ட் லாக்கில் ஏன் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு 1 லட்ச ரூபா கட்டணும் 1.5 லட்ச ரூபா கட்டணும் அந்த மாதிரி உனக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, நீ எல்லாம் நீ கட்டிட்டேன்னா அது அவ்வளோதான். நீயே யோசிச்சு பாரு, இப்போ ஒரு நாளைக்கு சும்மா அப்ராக்சிமேட் 2000 வருது அப்படின்னா எப்படி வரும்? எப்படி வரும்? நீ ஒரு பக்கம் வேலைக்கு போற, எங்கேயோ நீ ஒர்க் ஷாப் போறியோ இல்லை மொபைல் கடைக்கு போறியோ இல்லை வேற ஏதோ அதோட கார்மெண்ட்ஸ் திருப்பூர்ல இருக்கு அப்படின்னா கார்மெண்ட்ஸ் போய் நீ ஒர்க் போறோம். கார்மெண்ட்ஸ்ல போனா கூட நமக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு நமக்கு 700 ரூபா வருமா? காலையில இருந்து நைட் வரை வேலை செஞ்சாலும் 700 ரூபா 1000 ரூபா அவ்வளோதான் வருது. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 2000 ரூபா சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை யூஸ் பண்றதுனால வருது அப்படின்னா எல்லாம் இந்த வேலைக்கு போயிக்கலாம்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதான் இதான் இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்கேம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு ரீசன் நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்கேம் இருக்குது. ஓகேவா இதே மாதிரி இந்த ஹோட்டல் இதில் மட்டும் ஸ்கேம் கிடையாது. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூடியூப் சேனல் நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண அப்போ ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஒரு வீடியோ பார்த்து 20 செகண்ட் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. என்னதான் சொல்ல வர ஃபீட்பேக் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, இதை யாரும் நம்பாதீங்க சரியா. இதை இந்த மாதிரி நம்பி நிறைய பேர் ஏமாறுறாங்க. இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கங்க. பத்தியா இந்த மாதிரி இப்போ நீ கொஞ்சம் இல்லை நீங்கள் வரல அப்படின்னா நீ ஏமாந்துட்டு லாஸ்ட்ல 1 hour அவேர்னஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கணும் சரியா. லாஸ்ட்டாக இப்போ நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.